அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் ஸ்தானம். அதாவது நம்ம லக்னத்துக்கு 5ஆம் ஸ்தானம் வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது அப்பாவுடைய அப்பா, அதாவது பூர்வனின்னு சொல்லக்கூடியது தாத்தா, அப்பாவுடைய அப்பாவை வந்து சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது. அப்ப அது தகப்பனாருடைய பாக்கியஸ்தானமும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப லக்னத்துக்கு 9ஆம் வீடு வந்து அப்பாவை சொல்லக்கூடிய இடம். அந்த 9ஆம் வீட்டுக்கு இந்த 5ஆம் வீடு வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஒன்பதாம் பாவகத்துக்கு இந்த 5ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அதனால அப்பாவுடைய அப்பா கிட்ட இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களையோ இல்ல அனுபவிக்கிறது அப்படிங்கிறது, அவங்க ஊர்ல இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த 2 பாவமே நல்லா இருக்கணும். அதுல 5ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாச்சுன்னா சில பேர்த்துக்கு பூர்வீகங்களும் கூட இல்லாம போயிடும். பாவ கிரகங்கள் இருந்தாலும் பூர்வீகத்துல இடங்களோ சொத்துக்களோ எல்லாம் இருக்கும். பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்காது. அனுபவிக்க அவ்வளவு சீக்கிரம் விடாது. அந்த ஊர்ல வந்து நம்ம இருக்க முடியாது, அவங்க இருப்பிடத்துல இருக்க முடியாது, அந்த மாதிரி சோதனைகள்ல வரும். அதனால அந்த 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அதாவது 5ஆம் பாவகத்துல லக்னத்துக்கு 5ஆம் வீடு, 5ஆம் அதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல, திரிகோணங்கள் 1, 5, 9, கேந்திரங்கள் 1, 4, 7, 10ங்கிற கேந்திரங்கள் இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி ஒரு ஆட்சி உச்சம் பெற்று அமையிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பு. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அதே மாதிரி நல்ல ஸ்தானங்கள் இருக்கணும், பலவீனமா இருக்கக்கூடாது. திரிகோணங்கள்லையும் கேந்திரங்கள்லையும் இருக்கணும். ஒரு ஆட்சி உச்சம் பெறுறது, அதாவது 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கிறது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அஸ்தமனம் நீச்சம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி இருக்காது. அப்ப 5ஆம் வீட்டுல பாப கிரகங்கள் இருக்கிறது, அதாவது இயற்கை பாப கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் கடுமையான தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். சனீஸ்வரன், சூரியன், இப்படி இப்ப செவ்வாய், இப்படி பாப கிரகங்கள் இருக்குது. இதுல ஆட்சி உச்சம் இருந்துச்சுன்னா வந்து விதிவிலக்கு இருக்குது. ஆட்சி உச்சம் இல்லாம ஒரு பகை வீட்டுல இருந்தா இன்னும் வந்து கடுமையா இருக்கும். பாப கிரகங்களும் அந்த இடத்துல தோஷம் செய்யும். பூர்வீகம் இருந்தாலும் அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி வரும். வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ ஒரு ஒத்துழைப்பு இல்லாம இருக்கு. இதுல பூர்வீகத்துல சூரியனும் சந்திரனும் நல்லா இருந்தாலும் கூட அந்த அந்த அனுபவத்துக்கு வரும். இதுல சூரியன் சம்பந்தம் சந்திரன் சம்பந்தம்னு இருக்கு. ஒருத்தர் ஜாதத்துல பூர்வனியம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னா சூரியன் சந்திரனும் கட்டாயம் நல்லா இருக்கும். இந்த சூரியனும் சந்திரனும் பலவீனம் ஆகி 5ஆம் வீடும் பலவீனம் ஆச்சுன்னா அந்த பூர்வனியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாகும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி வந்து அஸ்தமனம் நீச்சம் ஆகக்கூடாது. 5ஆம் வீட்டுல பாப கிரகங்கள் வந்து பலவீனமா இருக்கக்கூடாது. ஒரு பகை வீட்டுல இருக்கிற மாதிரி நீச்சமா இருக்கக்கூடாது, அஸ்தமனமா இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கிறது, பூர்வ புண்ணிய பாவங்கள். நம்ம எந்த செயலை செய்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் எந்த காரியத்தையும் இந்த பூர்வ புண்ணிய தோஷம் மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் சீக்கிரமா நம்ம செய்ய முடியாது. காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடும். நம்ம நினைச்ச ஒரு கல்வி நினைச்சா அந்த கல்வி படிக்க முடியாது. நம்ம என்ன வேலையோ அந்த வேலைக்கு போக முடியாது. நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழில் செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம நினைத்ததை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பொருளாதாரத்துல உயரலானாலும் அது உயர விடாது. இந்த மாதிரி பூர்வண்ய தோஷம் அப்படிங்கிறதுல அந்த இந்த பாப கிரகங்கள் இருக்கிறது, 5ஆம் அதிபதி பலவீனமாகிறது, சூரியனும் சந்திரனும் பலவீனமாகிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைய ஒரு திருப்பி போட்ட போல எதையுமே செயல்படுத்த விடாத ஒரு கடுமையான ஒரு ஒரு தோஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வண்யம் தோஷம்ங்கிறது. பூர்வண்யம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அது இயற்கையாவே ஆட்டோமேட்டிக்கா நினைச்சது நடந்துட்டு போயிட்டே இருக்கிறது. இந்த பூர்வண்யத்துல 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் பலவீனமாகக்கூடாது. 5ஆம் ஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் பலவீனமாகக்கூடாது. பாப கிரகங்கள் அங்க இருந்தாலும் பிரச்சனை தான். ராகு கேதுக்கள், சூரியன், செவ்வாய், சனீஸ்வரன், இதெல்லாம் அங்க இருந்தாலும் பிரச்சனைகள் தான். என்னன்னா பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கும். அதை வந்து ரொம்ப வம்பு வழக்குகளோ இல்லை அங்க இருக்க முடியாத சூழ்நிலைகளோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடியதுதான். அதே மாதிரி அந்த பூர்வனியம் நல்லா இருந்துச்சுனாவே ஒருத்தர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிறப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். பெரும்பாலும் அந்த பிரச்சனைகள் இருக்காது. இந்த மாதிரி 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் ஸ்தானத்துக்கு ஒரு பாக்கியஸ்தானமா இருக்கக்கூடிய தகப்பனார் மூலமா வரக்கூடியதையும் நம்ம தாத்தா மூலியமா அப்பாவுடைய அப்பா மூலியமா வரக்கூடிய விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த இடம் தான் அந்த பூர்வீக ஸ்தானம். அந்த இடத்துல பலமா சுபகிரகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அந்த நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பலவீனம் இல்லாம திரிகோணங்கள்லயும் கேந்திரங்கள்லயும் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நினைச்சது நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பூர்வீகத்துல இடங்களோ வீடுகளோ இல்ல சொத்துக்கள் எது இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து சேரும். அது கண்டினியூ ஆகும். பலவீனம் ஆச்சுன்னா அதுல பிரச்சனைகள் வரும். அதை வந்து அவங்களால வம்பு வழக்குங்க கூட சில பேர் போவாங்க. அதனால பெரிய பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.